அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை பதிவு. அமாவாசை வழிபாடு அப்படின்னாலே நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடும் குலதெய்வத்துடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா தெய்வத்துடைய வழிபாடுகளும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். நாளைய தினம் நம்முடைய முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் இடுறீங்களோ இல்லை உங்களுக்கான ஏதாவது எளிமையான முறையிலையாச்சும் நம்முடைய முன்னோர்களை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றுனா கூட போதும், நமக்கு பித்தர்களுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்கோம், எங்களால் பித்தர்களுக்காக அந்த முன்னோர்களுக்காக எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க காலையில் நீங்கள் சமைக்கிற அந்த சாப்பாட்டில் ஒரே ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் எடுத்து நம்முடைய காக்கைக்கோ குருவிக்கோ, அப்படி வீட்டில் கூட சமைக்க கூட நேரம் இல்லாமல் எத்தனையோ பேர் ஓடிட்டுருக்கோம், அப்படி இருக்கவங்க 2 பிஸ்கட்டு இல்லாட்டி ஒரு கைப்பிடி பச்சரிசி அப்படி ஏதாவது ஒரு உணவுப் பொருளை நாளைய தினம் நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு இப்படி நம்ம தானமாக கொடுத்தோன்னா அதனுடைய புண்ணியமே நமக்கு நிச்சயமாக நமக்கு பரிபூர்ணமாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றுங்க. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு கார்த்திகை அமாவாசை யாருமே தவற விடாதீங்க. இப்படி பித்தர்களுக்கான எல்லா ஒரு வழிபாடுகளும் நம்ம செஞ்சாலுமே குடும்பத்தில் அந்த பண வரவுக்கான அற்புதமான தாந்திரிக பரிகாரங்கள் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள்னால் இது மாதிரியான அமாவாசை நாட்களில் தான். இந்த நாட்களை செய்யக்கூடிய எந்தவித தாந்திரிக பரிகாரங்களும், உப்பு வச்சு செய்கின்ற பரிகாரங்கள், இது மாதிரி நம்ம பணவரவுக்காக பண்ணுறது, இது எல்லாமே கைமேல் பலன் கொடுக்கும். அப்படி நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம், ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பும் இந்த ஒரு வேரும் மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் போதுங்க. சாதாரணமாக ரோட்டு ஓரத்தில் சின்னதாக இப்படி குப்பைக்கு அந்த நடுவில் கிடக்கக்கூடிய இந்த ஒரு பொருள், இந்த ஒரு செடி தான் நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக உயரத்தில் கொண்டு போக வேண்டிய ஒரு செடி. ஏன்னா இது பலர் செஞ்சு அனுபவப்பட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளே இப்போ மாதம் இது மாதிரியான இந்த வேறு பரிகாரங்கள் நிறைய பேர் செய்கிறோம். நம்மளே இது மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இப்படி பரிகாரங்கள் பண்ணுறப்ப குடும்பத்தில் உங்கள் கைக்கு பணம் புழங்குதா, உங்கள் வீட்டோட அந்த பணத்துடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பணவரவை அள்ளி தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த வேறு பரிகாரம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய அமாவாசை திதியானது நமக்கு காலை 10:30 மணிலிருந்து தொடங்கி வியாழக்கிழமை பகல் 12:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நீங்கள் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு அப்புறம் ஒரு படையலிடுறது இல்லாட்டி ஒரு விளக்கு ஏற்றுறது, இது மாதிரி முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு அப்புறம் மாலை நேரத்தில் நீங்கள் செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர்த்து. சப்போஸ் நீங்கள் இந்த பதிவை தாமதமாக தான் பார்க்குறீங்க, வியாழக்கிழமை காலையில் தான் பார்க்குறீங்கனாலும் பரவாயில்ல, வியாழக்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும் இந்த திதி இருக்குது. அதனால் இது தாந்திரிக பரிகாரங்கிறதுனால நம்ம வீட்டுக்காக நல்ல ஒரு பணவரவுக்காக பண்ணுறதுனால தாராளமாக அமாவாசை திதி முடிவதற்குள்ளாக நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இதற்கு நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல ரோட்டோரத்தில் இல்லை நம்ம செடி தான் வச்சுருக்கோன்னா செடிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்படி குப்பை மேனி செடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே ஒவ்வொன்றா முளைச்சிருக்கும். பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு செடி நம்ம நினைப்போம். ஆனால் இந்த குப்பை மீன் செடியானது சாதாரண குப்பையில் இருக்கிறவங்கள கூட குப்பை மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை கோபுரமாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்ட செடி தான் இந்த குப்பை மேனி செடி. இதனுடைய வேரானது அவ்வளோ ஒரு தாந்திரிக குணங்கள் இருக்குங்க. இந்த வேரை சின்னதாக எடுத்து நம்ம குளிக்கிற தண்ணீரில் போட்டால் கூட போதும், நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போய் நல்ல ஒரு பணவரவுக்கான அந்த ஒரு அட்ராக்ஷன் ஆனது நிச்சயமாக ஏற்படுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இது ஒரு பணவசியம், ஒரு தனவசியம், இது எல்லாத்துக்குமே பயன்படும் இந்த மூலிகை. இப்படி இந்த செடியை நம்ம சாதாரணமாக டக்குன்னு பறிக்கிற மாதிரி பறிக்கக்கூடாது. இந்த மாதிரி மூலிகைகளை பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூலிகை செடிக்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட நான் எடுத்து பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக மானசீகமாக ஒரு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மூலிகைகள் பறிக்கணும். அதே மாதிரி இந்த மூலிகைகளை சாதாரணமாக இப்போ ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் வச்சு டக்கு நம்ம ஒரு அருவா எடுத்து வெட்டிடுவோம், அது மாதிரி இப்போ கத்தி எடுத்து வச்சு பிடுங்குவோம், அப்படிலாம் பண்ணவே கூடாது. இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே இந்த மூலிகை செடிக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது உடன் ஐட்டம், ஒரு கட்டையோ இல்லை நம்ம மரத்தினால் ஆன ஏதாவது ஒரு துண்டுகள் அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதாச்சும் வச்சு இந்த பொருள் நம்ம எடுத்துடலாம்.
அதாவது இப்போ வந்து நமக்கு எல்லா பக்கம் மழை சீசனுங்கிறதுனால தண்ணி எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மண்ணெல்லாம். அப்போ டக்குன்னு சின்னதான ஒரு செடி கிடச்சா கூட போதும், அந்த செடி நீங்கள் பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி எடுத்ததுக்கப்புறமேட்டு அதனுடைய வேர் பகுதியை நல்லா மஞ்சள் தண்ணீரால் நல்லா கழுகிட்டு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு அதில் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுருங்க. இதை வந்து நம்முடைய சுவாமி ரூமில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு கண்ணாடி பவுல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் வச்சுட்டு அதில் இதனுடைய வேர்பாகத்தை மட்டும் நம்ம வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பணம், ₹1 நாணயம் எடுத்துக்கலாம், ₹10 பணம், ₹50 பணம், இப்படி என்ன இருக்கோ ஏதாவது ஒரு பணம் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நல்லா வேண்டி நம்ம சுவாமி ரூமில் தீபம் ஏற்றிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பணப்பிரச்சனைகள் எல்லாம் போகணும், பணமானது நல்ல பல வழியில் நம்ம குடும்பத்துக்குள்ளே உள்ளே வரணும், நல்ல வருமானங்கள் பெருகணும், அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மானசீகமாக வேண்டி நம்ம வந்து இந்த மூலிகை வேரை நம்ம அப்படியே வைக்கிறோம். நீங்கள் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்படியே மாற்றி ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பா உங்ககிட்ட இருக்குன்னா அந்த டப்பாவில் மாதிரி கொட்டி வைக்கலாம். அப்படி டப்பா மாதிரி எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஏதாச்சும் பேப்பர் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்லேயே ஒரு பிடி கல்லுப்பும் இந்த மூலிகை வேரும் ₹1 நாணயம் மட்டும் போட்டு அப்படியே சின்னதான ஒரு பேக் மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸில் இல்லாட்டி நகை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் வச்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த ஒரு 30 நாட்களுக்குள்ளே உங்கள் வீட்டில் எவ்வளோ ஒரு பணப்புழக்கம் இருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 200% நம்பி பண்ணலாம், அவ்வளோ ஒரு பணவரவானது அதீதமாக இருக்கும். இந்த வேரானது நம்ம வீட்டில் இருக்க இருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். அதாவது தேவைக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம பணம் வந்து சுவாமி கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய வருமானங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கான தேவைக்கான அந்த பணமானது ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்பயுமே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இது மாதிரி இந்த கையில் வேர் வச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் அப்போ நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ, எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம கடன்கள் தீரணும் அப்படி நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நல்லா ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி உங்கள் குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, முன்னோர்களெல்லாம் வேண்டி இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம், இந்த வேறு பரிகாரம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி இது எப்போ மாற்றலாம்னா, மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் தாராளமாக மாற்றலாம். அப்படி எங்களுக்கு இந்த மாதிரி மூலிகை வேர் வந்து கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது அப்படிங்கிறவங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை மாற்றினா போதும். அந்த 3 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அந்த உப்பு, வேர், காயின் என்ன பணம் வச்சுருக்கீங்களோ அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் எப்போ மாற்றுறீங்களோ உப்பை வந்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுடணும், வேறையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. உள்ளே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பணம், அந்த பணத்தை ஏதாவது சுப செலவுகளுக்கு, கோவில்களுக்கு பூ வாங்கிறது, இல்லை வீட்டுக்கே பூ வாங்கிறது, இல்லாட்டி கோவில் உண்டியில் போடுறது, இல்லை யாருக்காச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பணம் போட்டு ஒரு தானங்களை ஒரு சாப்பாடு பொட்டலம் வாங்கி கொடுக்கறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சின்னதான ஒரு விஷயம்தாங்க, ஆனால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.